ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இது எல்லாமே நம்மளோட கணிப்பு மட்டும்தான். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ஒரு கெஸ்ஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு வாரமாக வந்து வீடியோ போட முடியாமல் இருந்தது. இப்போ அது வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டை வச்சு தான் இன்றைக்கி கெஸ்ஸிங் சொல்ல போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி நான் குரூப்பில் கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சேனல் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் வந்து மார்க் பண்ணி வீடியோவாக இல்லாமல் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் கொடுத்துட்டேன். இப்போது சேனல் பார்க்கும்போது ஓப்பனில் இருக்குது. அதனால் வந்து இதில் கொடுக்குறேன். உங்களுக்கு சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்டில் கூட கொடுக்குறேன். அது போக நம்மளோட பைனரி கோர்ஸ் வந்து நம்ம வர 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அதை பற்றி என்னன்னு தெரியாதவங்க கூட அதை கிளியராக எப்படியெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்றுமே தெரியலைன்னா கூட நம்ம அதை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, அதை பற்றி எதை வேணும்னா நீங்கள் அதுக்கும் தனியாக குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு 4 டைம் ஆடிட்டான். ஏ போர்டு 1 168 அப்படின்னு ஆடிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தான் 155 அப்படின்னு ஆடிருப்பான். ஓகேங்களா? ஓகே, இப்போது 1ன்னு ஆடும்போது நமக்கு அடுத்த நாள் கேம் எப்படி ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஏ போர்டு 1 அடிக்கும்போது பிசி 99, அடுத்த ஏ போர்டு 1க்கு அதை ஃபுல் பவர் பண்ணி நமக்கு 44 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஃபுல் பவர் பண்ணோம்னா 44ன்னு வரும். அந்த 44 எடுத்து கரெக்டாக 44ன்னு கரெக்டாக அடிச்சிட்டான். அது எப்படி ரிவர்ஸ் பண்ணாலும் 44 தான் வரும். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு இந்த 1க்கு பிசி 12 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா 67 அப்படிங்கிறது வரும். இது அப்போ நமக்கு இங்கே எடுத்து 67 அப்படின்னு சொல்லி இங்கே அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி அடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏசியில் ஒரு 67 இல்லை 76. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதான்னு ட்ரை பண்ணுங்கள். இப்படி வந்தால் இது 3D என்ன வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பி போர்டு உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ 67 அப்படின்னு சொல்லி அடித்தா 627 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 76ன்னு அடிச்சிச்சு அப்படின்னா 756 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி 3D வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஒரு கேஸிங்காக இருக்குது. இல்லை பி போர்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஒரு பேட்டர்ன் போயிடலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த மாதம் சி போர்டு 0 வச்சு காமனாக ஒரு பேட்டர்ன் என்னென்னு பாருங்கள். சி போர்டு 0 சி போர்டு 0 வச்சு இந்த 3 0 தான் அடிச்சிருக்கான். இந்த 3 0க்கு எப்படி கேம் ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே நிமிஷம். ஓகே, இந்த 3 0க்கும் எப்படி ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த நாள் பி போர்டு 6, அதை எடுத்து ஏ போர்டில் 6 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? பி போர்டு 6 எடுத்து அடுத்த நாள் ஏ போர்டு 6. இந்த 0க்குமே பார்த்தீங்கன்னா பி போர்டு 9, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 9. ஓகேங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இதை எடுக்கிறோம். இப்போ 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெண்டிங்கில் இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போது பி போர்டு 5, நாளைக்கு ஏ போர்டு 5 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம். இங்கே அப்படி வந்தால் என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே அடிக்கும்போது இந்த பி போர்டு 6 எடுத்து அடிக்கும்போது அதுக்கு ஃபுல் பவர். ஓகேங்களா? 6க்கு பவர் 1, அப்போ 61 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா 9 எடுத்து அடிக்கும்போது அதுக்கு பவர் 4. ஒரு நிமிஷம், மார்க் வந்து இப்படி பண்ணணும். இதுக்கு இங்கே
இங்கே பார்த்தீங்கன்னா 6ன்னு அடிக்கும்போது ஆர்க் பவர் 1, அந்த 1 கரெக்டாக அடிச்சிட்டான். இங்கே டேரெக்டாகவே அடிச்சிட்டான். ஓகேங்களா, டேரெக்டாகவே அடிச்சிட்டான். ஆர்க் பவர் 1 9 அப்படின்னு அடிக்கும்போது இப்போ இங்கே ஒருவேளை நமக்கு 5 அப்படின்னு வர்றதுனால நமக்கு 5க்கு பவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 5 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ பேராக வந்துச்சுன்னா ஒரு 50 அப்படின்னு வரலாம், இல்லை 55 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3D உங்களுக்கு என்ன கணக்கில் வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கணக்கில் வர்றது 50ன்னு வந்தது அப்படின்னா, ஓகே 50 அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா 508 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 552 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க உள்ளே வந்து டீட்டெயில்ஸ் கேளுங்க. நீங்கள் மேக்ஸிமம் நம்ம இந்த கேரளாவில் விட்டது எல்லாத்தையுமே நமக்கு அதில் எடுக்க முடியும். உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக அதில் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு விருப்பப்படுறவங்களோ இல்லை கண்டிப்பாக அது ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே உள்ள ஒரு விஷயந்தான். ஓகே, பாருங்கள். தேங்க்யூ.